ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் மல்டி கலரில் 2 ரோலில் இந்த பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் லஞ்ச் பேஸ்கெட் மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், மார்க்கெட்டுக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி சிம்பிள் மாடல் பேஸ்கெட் வந்துட்டு நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். பேஸ் ரொம்ப அகலமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் போட்டிருக்கோம். பேகு மல்டி கலரில் போட்டதுனால ஹேண்டலும் மல்டி கலரில் போட்டிருக்கேன். 7 கலர் வச்சு இந்த பேஸ்கெட் நான் பின்னியிருக்கேன். ப்ளூ கலரில் 4 ஒயர், ஆரஞ்சு கலரில் 4 ஒயர், க்ரீன் கலரில் 4 ஒயர், பிங்க் கலரில் 4 ஒயர், பர்பிள் கலரில் 4 ஒயர், மில் க்ரீனில் 4 ஒயர். நீங்கள் எத்தனை கலரில் போட்டாலும் சரி 2 ரோல்குள்ளே இந்த கூடையை நீங்கள் பின்னி முடிக்கணும் அப்படின்னா 24 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயரையும் 7 அடியில் கட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ண இந்த எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 3 அடி விட போகிறோம். 1 2 3 ஃபுல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. பத்தலைனாக்கா நமக்கு ஒயர் சொருகி விட முடியாது. இப்போ 3 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறேன். கீழே 2 ஒயர், சைடில் 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் கீழே பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இப்படி மேலே பற்ற மாதிரி வைக்கணும். அப்புறம் சைடில் இருக்கு இல்லையா, இதில் பின்பக்கம் சுற்றி வர ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட்டு. இப்போது சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. நாட்டை ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 அடி ஒயர் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு தான் ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கணும். இதில் தான் கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் இப்போ நம்ம வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து கட் பண்ண 4 ஒயர்ஸாக வரிசையாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது 2வது ப்ளூ ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். 4 ப்ளூ ஒயர், அடுத்து 4 ஆரஞ்சு ஒயர், 4 க்ரீன் ஒயர், 4 பிங்க் ஒயர், 4 பர்பிள் ஒயர், 4 மில் க்ரீன் ஒயர்னு வரிசையாக 24 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறேன். ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் போட்டதும் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த ஹைப் பாயிண்ட்ஸு. இப்போ 4 ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ஆரஞ்சு கலரில் 4 ஒயரை ஜாயின் பண்ணணும். இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் 24 ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயரில் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஜாயின் பண்ணுறது காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். பேஸில் நம்ம போடுற சாண்டில் ஒயரோடு சேர்த்து மொத்தம் 7 கலர் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட் வந்துட்டு நான் பின்னியிருக்கேன். நீங்கள் 2 கலர் 3 கலர் 4 கலர்னு எத்தனை கலர் வச்சு வேணாலும் இந்த பேஸ்கெட்டை பின்னலாம். இப்போ எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 3 அடி விட்டோம் பார்த்தீங்களா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் ரன்னிங் ஒயரை அளந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணுற சீன் காணாமல் போயிடுச்சு, ஸோ கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து மேலே 2வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு வரிசையில் எவ்வளோ விட்டமோ அதே அளவுக்கு இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 3 அடி ஒயர் விடுறோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறையும் செக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ஒயர் வந்துட்டு அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வாங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நான் என்னென்ன சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணி இந்த ஒயர் கூட பின்னுங்க. உங்களால் ஈஸியாக போட முடியும். கூடவே இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட ஆன்லைன் கிளாஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள். இப்போது சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு தான் இந்த பேஸ் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசையும் சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 4 வரிசையும் பின்னிக்கோங்க. டோட்டலாக 9 வரிசை பின்னிக்கோங்க போதும். 2 ரோல் கூடைக்கு 8 இல்லை 9 வரிசை பின்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே பின்னிங்கன்னா கூடையோட ஹைட்டு உங்களுக்கு குறைஞ்சிரும். ஒரு ரோல் கூடைக்கு இவ்வளோ தான் பேஸ் பின்னணும், 2 ரோல் கூடைக்கு இவ்வளோ தான் பேஸ் பின்னணும்னு இருக்குது. அதை மாற்றி பின்னக்கூடாது. 2வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட்டு வரிசை பின்னும் பார்த்தீங்களா? இதுதான் சென்டர் அடையாளத்துக்கு இந்த மாதிரி கண்டிப்பா முடி போட்டுக்கோங்க. ஏன்னா சென்டர் எதுன்னு தெரிஞ்சா தான் மேலேயும் கீழேயும் ஈக்குவலா உங்களால பின்ன முடியும். ஒரு பக்கத்துல 3, 4 வரிசை எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா, ஒயர் வந்துட்டு ஷார்ட்டேஜ் ஆகும். ஒரு பக்கத்துல ஒயர் அதிகமாவும், ஒரு பக்கத்துல ஒயர் கம்மியாவும் இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயர அளந்து விட்டுட்டேன். அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒயர்ல நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் கரெக்ட்டா இருக்கா? 3 அடி கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு செக் பண்ணிட்டு அடுத்த நாட் வந்துட்டு போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3வது வரிசையில எத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசை ஃபுல்லாவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயர இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயர் கொஞ்சம் முறுக்கலா இருக்கும். ஒயரை கட் பண்ணிட்டு முறுக்கலை சரி செஞ்சுட்டு அடுத்த வரிசை பின்னுங்க. இப்போ அடுத்து 4வது வரிசை பின்ன போகிறோம். சென்டர்ல இருந்து மேல் பக்கத்தில் 3வது வரிசை. லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை விடுறேன். விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். லெஃப்ட் சைடு 3 அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அடுத்த நாட் வந்துட்டு போடணும். ஓகேவா? இந்த பேஸ் மட்டுமே பின்னுறதுக்கு எனக்கு 1 1/2 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்துடுறீங்க. பேஸ் ஃபுல்லாகவே சைடு வால் ஒரு 2 இல்லை 3 ரவுண்டு பின்னுறத ஃபுல்லாக காமிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் நமக்கு தேவைப்படும். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி வீடியோ காமிச்சிட்ருக்கேன். இப்போது 4வது வரிசை ஃபுல்லாக பின்னியாச்சு இல்லையா? பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஒயர் ரொம்ப முறுக்கலா இருக்கும். இந்த மாதிரி முறுக்கலை மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஒயர் கூட பின்னுறதுன்னு டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4வது வரிசை சென்டரோடு சேர்த்து 5வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவே புது புது மாடலில் நிறைய பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு செக்குடு பேட்டர்ன் பேஸ்கெட் நார்மலாக ஒரு ஹேண்டில் வச்சு இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலில் வீடியோ போடுறோம். 90% வந்துட்டு நியூ ஐடியா பேஸ்கெட் தான் நம்மளோட சேனலில் இருக்கும். பேர்ட்ஸு, டாய்ஸு, விதவிதமாக கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா விதமான நாட்ஸுக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் கூட பின்னுறீங்க அப்படின்னா குட்டியாக பேஸ்கெட் பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா பெரிய குடைகள் பின்னுங்க. ஓகே, இப்போது 5வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே பேஸ் பின்ன வேண்டாம். இப்போது 4 வரிசை பின்னியாச்சு இல்லையா? இப்போது சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 4 வரிசை பின்னணும். பேஸை இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் 4 வரிசை பின்னிக்கோங்க. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 வரிசை மட்டும் தான் இந்த பக்கத்தில் பின்னியிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக இந்த பேஸ்கெட்டை பின்னி முடிக்கணும் அப்படின்றதுக்காக 3 லைன் மட்டும் தான் பின்னேன். இப்போது ஒன் சைடு எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும். எந்த மாற்றமும் இல்லை. லெஃப்ட் சைடு 3 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. அளந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடணும். ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாட்டை போடுங்க. ஒன் சைடு எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி இந்த பக்கத்தில் 4 வரிசை பின்னிக்கோங்க. அதுக்கு மேலே பின்ன வேண்டாம். நான் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 வரிசை தான் பின்னியிருக்கேன். டோட்டலாக பேஸு 8 லைன் மட்டும் பின்னியிருக்கேன். ஒன் சைடு எப்படி பின்னமோ அதே மாதிரி இந்த பக்கத்தில் 4 லைன் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். பேஸ் டோட்டலாக 8 லைன் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் சைடு வால் வந்துட்டு பின்ன போகிறோம். சைடு வாலும் பார்த்தீங்கன்னா 6 கலர் ரன்னிங் ஒயரை சேஞ்ச் பண்ணி பின்ன போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளூ கலரில் அந்த கட் ஒயர் 4 ஒயர் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு ஃபஸ்ட்டு 4 ரவுண்டு நான் பின்ன போகிறேன். மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது லெஃப்ட் சைடு ரன்னிங் ஒயரை சின்னதாக விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. நடுவில் ஏதாவது ஒரு ஒயரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இங்கே ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி நாட் போடணும். அப்படியே சுற்றி வந்து இந்த கடைசி ஒயர் வரைக்கும் முடிக்கணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் கொண்டு வந்து முடிக்கணும். இந்த பேஸை சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வரப்போகிறோம். இப்போது சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒயர்ல 2வது நாட் போடுறேன். இதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒயர்ல சுத்தி நாட் போட்டுட்டே வரணும். நம்ம பேஸ் பின்னும்போது லெஃப்ட்லயும் ரைட்லயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி பின்னோம் இல்லையா? ஸோ சைடு வால் பின்னும்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது. நம்ம சிங்கிள் கலர்ல பின்ன போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் நாட்ல இருந்து இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லா கடைசி நாட் வரைக்கும் ஒரே ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை சேஞ்ச் பண்ணி பின்ன போறதுனால ப்ளூ கலர்ல 4 ரவுண்டு பின்னணும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு ஆரஞ்சு கலர்ல 4 ரவுண்டு. அப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு கிரீன் கலர்ல 4 ரவுண்டுன்னு இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாவே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் பின்னிக்கலாம். இந்த மல்டி கலர்ல பிஸ்கெட் நாட்ல, சிவன் கண் நாட்லலாம் கூட ஒயர் கூடைகள் எப்படி பின்றதுன்னு நெறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். இப்போ இங்க இருந்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்றத கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்லாம் ஸ்பீட் பண்ணி பார்த்துட்டோம்னா, வீடியோ நமக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிரும். நீங்க இந்த பேஸ்கெட் பின்னும்போது வீடியோவ ப்ளே பண்ணிட்டே பார்த்துட்டே பின்னுங்க. ஈஸியா பின்னி முடிச்சிடலாம். இப்போ இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு இல்லையா? இப்போ அடுத்து டர்ன் பண்ணி நம்ம நாட் போட போறோம். இது ஃபர்ஸ்ட் கார்னர் டர்னிங். இந்த பக்கம் திருப்பி நாட் போடணும். இந்த கூடைக்கு மூல திருப்புறது, முக்க திருப்புறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. கார்னர் டர்ன் பண்ணி போடுற அந்த ஃபர்ஸ்ட் நாட் பாருங்க. 3 நாட் ஒண்ணா சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு 2வது கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த கார்னர் டர்னிங்கில பிகினருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்றத ஃபுல்லாவே பார்க்கலாம். ஃபுல் கூட பின்றத கிளியரா சொல்லியும் குடுக்கணும். வீடியோவோட டியூரேஷனும் அதிகமா இருக்கக்கூடாது. கிளியராவும் உங்களுக்கு புரியணும்னு என்னோட ஃபுல் எஃபோர்ட்ட போட்டு வீடியோ குடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட்டோ, இல்ல குறைகளோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் போட்டாச்சு. இந்த இடத்துல 2வது கார்னர் டர்ன் பண்ணி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட போறோம். இது வந்துட்டு 2வது கார்னர் டர்னிங். 2வது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒயர்ல வரிசையா நாட் போட்டுட்டே வாங்க. ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறமா 3வது கார்னர் எப்படி டர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு 3வது கார்னர் எப்படி டர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுத்தி பாருங்க. 3வது கார்னர் டர்ன் பண்ற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி நம்ம நாட் போட போறோம். இது 3வது கார்னர் டர்னிங். 3வது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இது நம்ம கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கலாம். ரைட் சைடு வரைக்கும் பின்னுறத. இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி நம்ம நாட் போட போறோம். இது 4வது கார்னர் டர்னிங். 4வது கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. அடுத்து பக்கத்துல இருக்கிற ஒயர்ல வரிசையா நாட் போட்டுட்டே வாங்க. எங்க நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணமோ, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒயர்ல முடிக்கணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லா பின்னி வந்துட்டு, ஆரம்பிச்ச நாட்டையும், முடிச்ச நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். லேடர் நாட் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பேஸ்கெட் ஃபுல்லாவே நீங்க பின்ன கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம்.
இப்போது கடைசி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. சைடு வால் பின்னுறதுக்கு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சின்னதாக லெஃப்ட் சைடு ஒயர் விட்டுருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள். அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். க்ரீன் லூப்புக்குள்ளே போட்டாச்சா? இப்போது இதே நாட்டில் இந்த க்ரீன் ஒயர் மேலே போகுது பாருங்கள், அந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். போட்டுட்டு மேலே போகிற ஒயரை ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 2வது ரவுண்டு பின்னணும். எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரன்னிங் ஒயரை இந்த க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா, இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கக்கூடாது. அந்த லேடர் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். அப்போ தான் அந்த ரன்னிங் ஒயர் நமக்கு வெளியே தெரியாது. சரியா? இப்போது லேடர் நாட் போட்டோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிங்க் ஒயரில் 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா, ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 3வது ரவுண்டு பின்னணும். அதுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்னணும். 4 ரவுண்டு பின்னிட்டு லேடர் நாட் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 4 ரவுண்டு பின்னணும். இந்த சைடு வால் பின்னுறதுக்கு மட்டுமே 2 நாள் கூட உங்களுக்கு ஆகலாம். ஸ்லோவாக பின்னுங்க. ஒரு நாளைக்கு 2 ரோல் 3 ரோல் கூட உட்காந்து பின்னோன்னா கண்டிப்பாக பேக் பெயின், கை வலி எல்லா வலியும் வந்துடும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு பின்னுங்க. இப்போது இதே மாதிரி 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இன்னொரு முறை லேடர் நாட் பிகினருக்காக எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டேன். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த பிங்க் கலர் அந்த ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன். 1 இன்ச் அளவுக்கு இந்த லூப் வரணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடுங்க. தேர்ட் ஸ்டெப், இதே நாட்லேயே மேலே பிங்க் கலர் ஒயர் போகுது இல்லையா, அதை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான். மேல் பக்கம் போகிற ஒயர் அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்க, ஸோ அதுக்கு பக்கத்தில் அதுக்கு அடுத்த ஒயரில் அடுத்த ரவுண்டு வந்துட்டு பின்னணும். ஒரு 2 ஒயர் தள்ளி அந்த மாதிரிலாம் பின்னக்கூடாது. அதே மாதிரி லேடர் நாட் போட்டால் அதே ஒயர்லேயும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கு. இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே மடித்து சொருகி விட்டுருங்க. எப்படி வேணாலும் சொருகி விடலாம். அடுத்தடுத்து இனி நம்ம ரன்னிங் ஒயரை சேஞ்ச் பண்ணி பின்ன போகிறோம். ஸ்டார்ட் பண்ண அந்த ஒயரை இந்த மாதிரி தான் சொருகி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க. நாட் போட்டுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். 2 ரவுண்டில் எப்படி ஜாயின் பண்ணி காமிச்சேன் அதே மாதிரி லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 4வது ரவுண்டு பின்னிக்கோங்க. இப்போது இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு ஃபுல்லாகவே நீங்கள் கிளியராக கற்றுக்கிட்டீங்க. இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மொத்தம் 4 ரவுண்டு பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 4 ரவுண்டு பின்னிட்டேன். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அடுத்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ணி பின்னுறதுன்னு ஒரு முறை காமிச்சிடுறேன். இதே மாதிரி எத்தனை கலரில் வேணாலும் இந்த கூடையை நீங்கள் பின்னிக்கலாம். இப்போ லேடர் நாட் போட்டுட்டேன். லேடர் நாட் போட்டுட்டு தான் ரன்னிங் ஒயரை நான் கட் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலருக்கு அடுத்து ஆரஞ்சு ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை வச்சு அடுத்த 4 ரவுண்டு நான் பின்ன போகிறேன். ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னாக்கா, மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி ஸ்டார்டிங்கில் இருந்தும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், நடுவில் இருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். ஏதாவது ஒரு ஒயரில் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு சின்னதாக ஒயரை விட்டுருங்க. அதை நம்ம உள்ளுக்குள்ளே கடைசியில் சொருகி தான் விடுவோம். அதனால் ரொம்ப பெருசாக விட்டிங்கன்னா ஒயர் வேஸ்ட்டாக தான் போயிடும். ரன்னிங் ஒயரை வச்சு
சுற்றி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னுறீங்க. பின்னிட்டு லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு 4வது ரவுண்டு பின்னணும். பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேஸில் பார்த்தீங்கன்னா 3வது க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணியிருப்பேன். 4 க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஸோ சைடு வாலும் பார்த்தீங்கன்னாக்கா 4 ரவுண்டு க்ரீன் ஒயர் வச்சு பின்ன போகிறேன். அடுத்து 4வது ஒயர் வந்துட்டு பேஸில் பிங்க் கலர் ஜாயின் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்துட்டு பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 4 ரவுண்டு பின்னணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 4 ரவுண்டு பின்னி முடிச்சிட்டேன். பேஸில் அடுத்து 4 ஒயர் க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா அதனால சைடு வால் வந்துட்டு க்ரீன் ரன்னிங் ஒயரை வச்சு 4 ரவுண்டு பின்ன போகிறேன். இந்த கூடை பின்னுறதுக்கு மொத்தம் 7 அடி ஒயர் நம்ம கட் பண்ணியிருந்தோம். ஸோ சைடு வால் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 ரவுண்டு வரைக்கும் தான் உங்களால் பின்ன முடியும். அதுக்கப்புறம் ஒயர் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஆயிருக்கும். ஃபைனலாக இந்த எல்லா ஒயர்ஸையும் கூடைக்குள்ளேயே சொருகி விடணும். இந்த ஒயர்ஸ் எப்படி சொருகணும்னா, இந்த கடைசி ரவுண்டு இருக்கு இல்லையா, அதை மடித்து சொருகணும். அதை எப்படி சொருகணும்னா, இந்த மேல் பக்கம் போகிற ஒயரை ஃபஸ்ட்டு 2 ரவுண்டை விட்டுடணும். ஃபஸ்ட்டு ரவுண்டு இந்த செகண்ட் ரவுண்டை விட்டுட்டு 3வது ரவுண்டில் சொருகணும். அந்த மாதிரி சொருகுனீங்கனாக்கா அந்த கடைசி ரவுண்டு உள்ளுக்குள்ளே மடிஞ்சு இந்த மாதிரி நமக்கு வந்துடும். எல்லா ஒயரையும் இந்த கூடையோட பேஸ் வரைக்கும் சொருகி விட்டுருங்க. கூடையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த எல்லா ஒயர்ஸையும் சொருகி விடுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகலாம். ஸ்லோவாக சொருகி விடுங்க. இந்த கூடை ஃபுல்லாகவே பின்னி முடிக்கிறதுக்கு 2 இல்லை 3 நாள் ஆகலாம். 2-3 நாள் பின்னுற ஒரு கூடையை 20 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளியராக எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு இந்த கூடைக்கு கைப்பிடி வைக்கணும். இந்த கூடைக்கு கைப்பிடி மட்டும் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிக்கல. இந்த கூடைக்கு நான் 4 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். 4 ஒயர் ஒரு ஒயரும் 5 அடி எடுத்து 4 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டுக்கோங்க. கூடையில் நான் என்னென்ன கலர் போட்டனோ அதே கலர்லேயே 4 ஒயரை சூஸ் பண்ணி மல்டி கலரில் இந்த கைப்பிடி போட்டிருக்கேன். ஸோ இந்த கூடைக்கு இந்த கைப்பிடி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. 4 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு வேறு ஒரு கூடைக்கு நம்மளோட ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது, பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.